இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது கன்னியும் மறைசாட்சியுமான புனித செசிலியா அவர்களின் நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருவழிபாட்டிலே திரு இசை என்பது மிகவும் இன்றியமையாத உயிர் நாதமாக இருக்கிறது. அந்த திரு இசையிலே பங்கெடுக்கக்கூடிய, இசையை மீட்டக்கூடிய, இசையை பாடக்கூடிய அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்கிறேன். புனித செசிலியம்மாள் ரோமை நகரிலே செல்வந்த குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். தன்னுடைய இளம் வயதிலிருந்தே தன்னை கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக கண்டு தன்னுடைய கற்பை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர். தன்னுடைய குடும்பத்தினுடைய வற்புறுத்தலால் வலேரியன் என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டாலும் அவர் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய கணவரிடத்திலே கூறி அவரையும் அவருடைய தம்பியையும் மனம் மாற செய்தவர். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி கடவுளுக்கு புகழ்பா இசைத்து வளர்ந்தவர். அதே போல தன் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அளவற்ற அன்பினாலும் ஆழமான நம்பிக்கையினாலும் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை இந்த மறைசாட்சிகளுடைய உடலை இவரும் இவருடைய கணவனான வல்லேரியனும் நல்லடக்கம் செய்தபோது அதை கண்டு ஆத்திரமடைந்த அரசன் இவரை கொல்ல திட்டமிடுகிறான். அவரை கொல்லவும் ஆணை பிறப்பிக்கிறான். அந்த மரணத்தையும் எதிர்கொண்ட புனித செசிலியாள் தன் வாழ்நாள் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்காகவும் இறை வார்த்தைக்காகவும் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். இத்தகைய புகழ்மிக்க புனித செசிலியாவின் திருவிழாவிலிருந்து நீங்களும் நானும் வாழ்வுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 2 இருக்கிறது. முதலிலே தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இறைவனுக்கு புகழ் பாடுகிறார். தன்னுடைய வாழ்வின் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் அவர் ஆண்டவர் அவருக்கு செய்த அனைத்து நன்மைதனங்களை நினைத்து அவருக்கு புகழ் பாடுகிறார். ஒரு இறையலார் மிக அழகாக குறிப்பிடுவார், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் காலையில் துயில் எழுகிற பொழுதும் இரவிலே மீண்டுமாய் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பும் கிறிஸ்துவுக்கு ஒரு பாடல் பாட வேண்டும். காலையிலே நம்முடைய பாடல், இறைவா இன்று என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறதே, அதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பின் கருவியாக என்னை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நம்மையே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு பாடலாக காலையிலே நம்முடைய பாடல்கள் அமைய வேண்டும். மாலையிலே இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நல்ல உடல் சுகத்திற்காக, இறைவனிடமும் அடுத்தவர்கள் வழியாக இறைவனை நாம் அனுபவித்த அந்த தருணங்களுக்காக அவருக்கு மீண்டுமாய் நன்றி பாடக்கூடிய, நன்றி பாடக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு அதிகமான புகழ் பாக்களை பாடக்கூடிய கிறிஸ்தவர்களாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பீடத்தில் வைக்கிற பூவானது எவ்வாறு தன்னுடைய நறுமணத்தை கமழ்ந்து இறைவனை போற்றுகிறதோ அதே போல என் நாவிலிருந்து வருகிற அந்த நன்றி பாடலானது இறைவனை நோக்கி எழும்புகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, புனித செசிலியம்மாள் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தது. சிந்தித்து பார்ப்போம். தான் இறந்த அந்த மறை சாட்சிகளின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக எத்தகைய நிலையிலுமே அவரும் அவர் கணவரும் கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்கிறார். என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவின் மீது நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை கிறிஸ்து குடிகொள்கிற அடுத்தவரிலும் நான் அன்பு செய்பவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என நாம் சிந்திப்போம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு புகழ் பாக்கள் பாடுபவர்களாய், கிறிஸ்துவினுடைய சாயலிலும் உருவிலும் படிக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை அன்பு செய்பவர்களாக புனித செசிலியா அம்பாளை போல வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.